ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். ஸ்வைரானுபாவாஸ்த்வததீன பாவாஹ சம்ருத்த வீர்யாஸ்த்வதனுக்ரஹேன விபஷ்சிதோ நாத தரந்தி மாயாம் வைஹாரிகே மோகன பிஞ்சிகாம் தே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தின் 18வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம தேசிகன் வேதாந்த தேசிகன் ஹயக்ரீவரை பார்த்து பிரார்த்தனை செய்கிறாராம். அப்போ அவர் சொல்கிற விஷயங்கள் என்ன என்றால், ஸ்வைரானுபாவா ஸ்வததீன பாவா சமிருத்த வீரியா ஸ்வதனுகிரகேன. இதில் அந்த 3 வார்த்தைகள் ஃபஸ்ட்டு வருது. ஸ்வைரானுபாவா ஸ்வததீன பாவா சமிருத்த வீரியா. இந்த 3த்துக்கு என்ன அர்த்தம் என்றால், நம்ம ஹயக்ரீவரை பார்த்து தரிசனம் செய்கிறோம். அவரோட அந்த காட்சி, அவரோட அந்த தரிசனத்தை, அவரோட அந்த ஸ்வரூபத்தை அனுபவிக்கிறோம். இப்படி அனுபவிக்கும் போது ஆனந்தம் ஒரு ஊற்றாக பெருகி நம்மளோட கண் வழியாக ஆனந்த கண்ணீராக வருது என்று அழகாக சொன்னார் போன ஸ்லோகத்தில். அதன் தொடர்ச்சியாக, நீ உன்னோட பக்தர்களுக்கு அந்த ஆனந்தத்தை மட்டும்தான் அழிக்கிறியா? இல்லையே, அவளுக்கு தேவையான செல்வத்தையும் அழிக்கிற, அவளுக்கு தேவையான அந்த ஆனந்தத்தையும் அழிக்கிற. அது மட்டும் அல்லாமல் சமிருத்த வீரியா ஸ்வதனுகிரகேன, உன்னோட அனுகிரகம் இருந்தால் அவன் ஒரு வீரியவானாக வீரத்தோடையும் இருப்பான், தைரியத்தோடையும் இருப்பான். அந்த தைரியத்தையும் அவனுக்கு அளிக்கிற. நான் இருக்கேன், பார்த்துக்காடே என்று, நீ பார்த்துக்கொள், எதுக்கும் பயப்படாதே, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்வதற்காக அவனுக்கு அபயத்தையும் தர நீ. இந்த மாதிரி தைரியத்தையும் நீ தான் தர, செல்வத்தையும் ஞானத்தையும் ஆனந்தத்தையும் இப்படி அனைத்தையும் நீ தான் அவருக்கு தர. உன்னோட பக்தர்கள் நிச்சயமாகவே கொடுத்து வைத்திருக்கிறவர்கள் என்று சொல்கிறார் நம்மளோட தேசிகன். அதாவது ரொம்ப லக்கியாக இருக்கிறவா என்றே சொல்லலாம். இப்படி லக்கியாக, இப்படி ரொம்ப பாக்கியசாலிகளாக இருப்பவர்கள் உன்னோட பக்தர்கள் என்று சொல்லிட்டு, சமிருத்த வீரியா ஸ்வதனுக்கிரகேன விபஷ்சிதோ நாத தரந்தி மாயாம் வைஹாரிகை மோகன பிஞ்சிகாம் தே. உன்னுடைய அந்த ஒரு அனுகிரகம், உன்னுடைய அந்த ஒரு கருணை பார்வை, உன்னோட அந்த கட்டாட்சம் அவளுக்கு இருந்தாலே போதும். அவர்கள் இந்த சம்சாரம் என்னும் இந்த சாகரத்தை, மாயையால் ஆன இந்த ஒரு சாகரத்தை, மோகத்தால் ஆன மாயாவால் ஆகிய இந்த ஒரு சாகரத்திலிருந்து அவர்கள் தப்பித்து விடுவார்கள் என்று நம்ம தேசிகன் ஹயக்ரீவரை பார்த்து பிரார்த்தனை செய்கிறாராம். இந்த ஒரு ஸ்லோகத்தில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய அந்த விஷயங்கள் என்ன என்றால், நம்ம ஹயக்ரீவர் நம்மளுக்கு ஞானத்தை மட்டும் தராமல், ஞானத்தை தரும் ஒரு கடவுளாக மட்டும் அவர் பார்க்காமல், ஆனந்தத்தையும் அவர் தான் தரார், செல்வத்தையும் அவர் தான் தரார், நோய் நொடி இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையும் அவர் தான் தரார். ஆனந்தத்தையும் தந்து அதே நேரத்தில் அவர்தான் நமக்கு வீரத்தையும் தைரியத்தையும் தருகிறார். அதனால் அனைத்தையும் நம்மளுக்கு தரவல்ல ஒரு தெய்வமாக ஹயக்ரீவர் இருக்கார். அவரை பிரார்த்தனை செய்தோம் என்றால் மாயாவால் ஆகிய மோகத்தால், அந்த ஒரு மாயையால் ஆகிய இந்த ஒரு சம்சார சாகரத்தை கடந்து அந்த பகவானை சென்று அடைவதற்கு ஒரு பாதையாக அவரே நமக்கு இருப்பார் என்பது இந்த ஸ்லோகத்தில் நமக்கு தெரிய வருது. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். பாதையில் இருந்த இந்த ஒரு பாறையை பார்த்த உடனேயே, இந்த பாறை என்ன இங்கே இருக்குது, பின்னாடி வரவாளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, முன்னாடியிலேருந்து இந்த பக்கம் வரவாளுக்கும் கஷ்டமாக இருக்குமே, இந்த பாறையை எப்படியாவது விளக்கே ஆகணும் என்று சொல்லி தன் கையில் அவன் வச்சிருந்த அந்த கூடையை இறக்கி வைக்கிறானாம் அந்த வணிகன். ஏனென்றால் அவன் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு அந்த ஒரு வியாபாரத்தை செஞ்சு வரவன் தான் அந்த வணிகன். கூடையை பக்கத்தில் வச்சுட்டு அந்த பாறாங்கல்லை எப்படியோ முட்டி மோதி அதை தள்ளி வைக்கிறானாம் ஒரு ஓரத்தில் அந்த கல்லை. அவன் அப்படி பண்ண உடனேயே அதை வச்சுட்டு தன்னோட வேர்வையெல்லாம் கையில் தொடச்சிட்டு இருக்கும்போது எங்கேருந்தோ கரகோஷத்தோட சத்தம் அவனுக்கு கேட்கறதாம். யாரோ கை தட்டுற மாதிரி அவனுக்கு சத்தம் கேட்கத்தான். அது யார் என்று திரும்பி பார்த்தால் அந்த ராஜ்யத்தின் அவன் வந்த ஊரும் அந்த ராஜாவோட ராஜ்யத்தில் தான் இருந்ததாம். அதனால் அவன் ராஜ்யத்தோட ராஜா அவன் கண் முன்னாடி நிற்கிறத பார்த்து கை கூப்பி வணங்குறானாம் அவன். இல்லை, நான் தான் உன்னை பார்த்து வணங்கணும். இப்படி சுயநலத்தால் ஆகிய இந்த ஒரு உலகத்தில் தன்னலமற்றவனாக, சுயநலமற்றவனாக நீ இருந்து அடுத்த வாழ்க்கை துன்பம் நேரிடுமேன்னு சொல்லிட்டு ஒரு பரந்த விருந்த மனப்பான்மையோடு இருந்தியே, உனக்கு பரிசு அளித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி பல பைகளில் பல பொற்காசுகளை அந்த வணிகருக்கு பரிசாக அளித்தாராம் நம்ம ராஜா. இந்த குட்டி நீதி கதை தான். ஆனால் இந்த நீதி கதையிலே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி என்ன என்றால், சுயநலமற்றவராக நமக்கு இருக்க வேண்டும்.
இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் என்றால், இந்த சுயநலமற்றவர்களாக இருந்து அடுத்தவர்களுக்காக நம்ம அந்த ஒரு விஷயத்தை செய்தோம் என்றால், விரைவில் நம்மளுக்கு அதுக்கான பலன் கிடைக்கல என்றாலும் நிச்சயமாக அதற்கான பலனை பகவான் நிச்சயமாக தருவார். என்றால் கருணையே மூர்த்தியாக இருப்பவர், அவர் கருணையே வடிவம் எடுத்து இருப்பவர் தான் கடவுள். நம்ம ஒரு நல்லது செய்தோம் என்றால் அதை உடனே தரலை என்றாலும் எப்பயாவது இன்னும் பெரிய விஷயமாக தரத்துக்காக அவர் காத்துருக்கார் என்பது தான் இந்த ஒரு கதையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி. இப்போ செய்த நல்லதுக்கு, இப்போ செய்த நன்மைக்கு நம்மளுக்கு திருப்பி கிடைக்கவே இல்லையே என்று வருந்தாமல் அதை அவர் பார்த்துப்பார் என்று அவர்கிட்ட விட்டுட்டோம் என்றால் நிச்சயமாக அவர் நம்மளுக்கு அந்த பலனை அளிப்பார் என்பது உண்மையான விஷயம்தான். இந்த நீதி கதையின் நீதியும் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.